அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் வந்து எப்படி கத்திரிக்காய் கிரேவி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது செம்மையான டிஷ்ஷுங்க. இது வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, சாப்பிட்ற கடலைப்பருப்பு, தனியா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக சீரகம் எல்லாம் சேர்த்து பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து இதோட நம்ம சேர்த்து வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்படி நம்ம செஞ்சு சேர்க்குற போது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணாலும் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபிங்க. பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து நான் எடுத்திருக்கேன் புளி. இதெல்லாம் கொஞ்சமாக வறுபட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெள்ளை எள்ளு வந்து நான் இதோடு சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. கொஞ்சம் அதிகரித்தாலும் கரிஞ்சிரும். ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்கலாம். பேஸ்ட் ஆக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நான் வந்து மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்டாக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது தாங்க உண்மையிலே செம்மையான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம வந்து பேஸ்டாக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நான் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி உள்ளேயே கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். காம்பை மட்டும் கட் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் வந்து குக்கரில் வந்து கடுகு உளுந்து சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட நான் வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறேன். அதையும் வந்து நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதோடு சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதோடு சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 2 விசில் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான். அதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒன்று எடுத்துக்கிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், நெய், அப்புறம் வந்து பிரியாணி இலை, அப்புறம் வந்து அன்னாச்சி பூ, அப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சமாக சேர்த்து அதோடு வந்து பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கணும். அதோட 2 பச்சை மிளகா, அதோட ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி இலை அதையும் வந்து இதோட நல்லா சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் நார்மல் ரைஸ் தான் வைக்க போகிறேன். அந்த ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதே பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா 1 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி. ஓகேங்களா? அவ்வளோதான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட்டை செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் 2 விசில் விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அதாவது தேங்காய் பால் சாதமும் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து கத்திரிக்காய் கிரேவியும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது உண்மையிலே அட்டகாசமான ரெசிபியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா மட்டும் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு ரெசிபியில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.